ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான நல்ல மணமான கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா வீடே வாசம் அடிக்கிற அளவுக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் கருவாட்டு குழம்பு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சின்ன வெங்காயத்தை உளிச்சு வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் நல்லா குறன்னு இருக்கிற மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது கத்திரிக்காய் வந்து 1 கப் அளவு, 1 வாழைக்காய், உருளைக்கிழங்கு 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க. இது 3மே கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் வந்து இன்றைக்கி ராட்டு கருவாடுன்னு சொல்கிற இறால், இது சின்னது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஆற்று கருவாடு, நார்மல் கருவாடை வரை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இது கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். அடுத்தது பூண்டு ஒரு 5 பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து பேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. 1 கப் தேங்காவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் புளி வந்து 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து கருப்பு புளி, பழைய புளி. நார்மல் புளியை விட இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற பழைய புளி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெலாம். இது வந்து 1 கப் அளவு எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு 1 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்தது வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டு, வெந்தயம், சோம்பு இது 3மே வந்து நல்லா லைட்டாக வதங்கணும். அது வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும். இன்னொரு பக்கம் பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கிற ராட்டு கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனும், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு காயில் ஃபுல்லாக மசாலா இறங்குற மாதிரி நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கின பிறகு நம்ம இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளி பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. இந்த புளி வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நார்மல் நம்ம புளியை விட இந்த மாதிரி பழைய புளி வந்து கருவாட்டு குழம்பு வந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. காய் வந்து ஒரு 1/4 பதம் இல்லை ஒரு 50% வேகணும். இப்போ நம்ம வந்து ராட்டை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வறுத்தது வந்து உடனே சேர்க்கக்கூடாது. இந்த காய் வந்து ஒரு 50% நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இதே வந்து கொஞ்சம் பெரிய கருவாடாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து வேகிறதுக்கு முன்னாடியே. இது வந்து சின்ன கருவாடு தான் அப்படிங்கிறனால முன்னாடியே போட்டோன்னா ரொம்ப உடஞ்சிரும். இந்த கருவாடு வந்து இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து நார்மல் கருவாட்டு குழம்போட நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கருவாடு போட்ட பிறகு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி விடுங்க. காயெல்லாம் வெந்த பிறகு அடுப்பை வந்து சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வர மாதிரி. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். மண் சட்டிங்கிறனால அடுப்புலேருந்து இறக்கின பிறகும் அந்த இது வந்து நல்லா கொதி விடுது சூட்டுனால. பாருங்கள் ரொம்ப சூப்பரான நல்ல மணமான கருவாட்டு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக சாதம் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த காய் எல்லாமே புளிப்பில் மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு இல்லை 1 ஹவருக்கு முன்னாடியே குழம்பு செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் குழம்புல காய் ஃபுல்லாக நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். பசங்க கூட ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நார்மலாக சாப்பிட்றவங்க இந்த கருவாட்டு குழம்புல இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வாசமும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.
ஹாப்பி குக்கிங்.